கூட்டணியில் புதிய மாற்றங்களும் பேசப்படுகின்றன. பிரேமலதா விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மற்றும் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் ஆகியவற்றுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யும் வாய்ப்பு குறித்து பேச்சு நடக்கிறது. இதனால் முந்தைய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளில் மாற்றம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. தற்போது வெளிவந்த தகவல்களின்படி திமுக சுமார் 170 தொகுதிகளில் போட்டியிடும் திட்டம் வைத்துள்ளதாகவும், காங்கிரசுக்கு 20 முதல் 25 தொகுதிகள் வரை வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா சில தொகுதிகள் வழங்கும் திட்டமும் பேசப்படுகிறது. சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முதல் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில், கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளை விட குறைந்த தொகுதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சில தொகுதிகளில் திமுக சின்னத்திலேயே நிற்க வேண்டும் என திமுக வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக விதிக்கும் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே கூட்டணியில் தொடரலாம் எனவும், பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படாவிட்டால் வேறு முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என திமுக பேச்சுவார்த்தை குழு தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது.